ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளோட தமிழ் களஞ்சியத்தோட அந்த 50 நாட்கள் நம்ம ஒரு பிளானர் போட்டு வச்சிருக்கோம் தெரியுங்களா? அந்த பிளானருக்கான ஒரு டிஸ்கஷன் தான் பண்ணா இந்த வீடியோ பதிவில் இருக்க போது. எல்லாருமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4ல லாங்குவேஜ், அதுவும் குறிப்பா தமிழ் எடுத்து படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. மறக்காம நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட வீடியோ ரெகுலரா பாருங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு வரும். மறக்காம இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்கள் யூடியூப்ல நம்ம போகக்கூடிய ஒரு ஃப்ரீ ஒரு தமிழ் கிளாஸஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய நாட்களில் பிளான் பண்ணிருக்கோம். என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அப்படின்ற ஒட்டுமொத்த டீடைலுமே பார்த்தா இந்த 50 டேஸ்ல நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். சரிங்களா? சோ இந்த செஷன்ல முக்கியமா நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 50 நாள்ல நம்மளோட தமிழ் களஞ்சியத்தோட ஸ்கெடியூல் என்னது, ஓகே, இது எந்தெந்த எக்ஸாமுக்கு வந்து பயன்படும், யார் யார் வந்து இந்த கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம வந்து டீடைல்டா பேச போறோம். அதே மாதிரி இந்த செஷன் இதற்கப்புறம் கமிங் மண்டே, அதாவது நாளையில இருந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த செஷன் அப்படின்றது இருக்க போகுது. சரிங்களா? இதற்கப்புறம் நம்மளோட தமிழ் களஞ்சியம் செஷன் அப்படினாலே நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 5 மணி அளவில் தான் பார்த்தா நமக்கான டைமிங். சரிங்களா? சோ இது முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ 2026 குரூப் 2 மற்றும் 2A மற்றும் குரூப் 4 கான ஒரு பிளானர் தான் பார்த்தா இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்திருக்கோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், அதே மாதிரி டெட் எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இது இல்லாம பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி இதுக்குமே நிறைய பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே சரி தமிழ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு காமன் தான். சரிங்களா? ஒரு 80% மேல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னா தான் வரப்போகுது. ஈவன் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமோடும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா பார்த்தா தமிழ் கேட்பாங்க. அதை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளானர் இருக்கு. அப்ப இதை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. உங்களுக்கு வந்து டெட் எக்ஸாமுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். சோ இந்த செஷனை முழுக்க நான் தான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு போக போறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் 1, அதாவது பார்த்தீங்கன்னா என்னது, பாகம் 1 தான் பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயம் 1 தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் களஞ்சியம் இந்த 50 நாள் பிளானர். 50 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா நிறைய டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போறோம். அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பள்ளிப்பாட புத்தகத்தை தெளிவா படிச்சு முடிச்சிருக்கணும். முக்கியமான அவுட் சோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து படிச்சு முடிச்சிருக்கணும். சரிங்களா? சோ அது ஓரியன்டடா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஸ்கெடியூல் அப்படின்றது போட்டுருக்கோம்ப்பா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிப்ரவரி 16ஆம் தேதியில இருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா கமிங் மண்டேல இருந்து நல்லபடியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறோம்ப்பா. சோ நல்லா கவனிச்சுங்க. 6th பொறுத்தளவுக்கு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது முதல் பருவம், இரண்டாவது பருவம், மூன்றாவது பருவம் சொல்லிட்டு நம்ம பிப்ரவரி 16 பண்ணா 6th முதல் பருவம் முடிக்கிறோம். அதே மாதிரி 17 பண்ணா 6th டேர்ம் 2, அதே மாதிரி 18 பண்ணா 6th டேர்ம் 3. இது என்ன புத்தகம் அப்படின்னு தெளிவா மென்ஷன் பண்ணுங்க. தமிழ் ஓல்டு புத்தகம். அதே மாதிரி இதுவும் தமிழ் வேர்ல்டு, இதுவும் தமிழ் வேர்ல்டு. அப்போ இந்த 3 நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா 6th ஃபுல்லாவே பார்த்தா ஓல்டு புத்தகத்தை முடிக்க போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நியூ புக்ஸ் தான் சார் கேள்வி அதிகமா கேட்கறாங்க, ஓல்டு புக்ஸ் வந்து பெருசா கேட்கறது இல்லையே சார் அப்படின்னா கேட்கறாங்க சார் கண்டிப்பா. ஏன்னா வரக்கூடிய குரூப் 2 மற்றும் 2A இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா 2025ல கொஸ்டின் இப்படி கேட்பாங்க சொல்லிட்டு? ஆனா கேட்டு விட்டானுல்ல ஓலைச்சுவடி கேள்விகள். சோ பள்ளிப்பாட புத்தகத்தை தாண்டி எங்கெங்கயோ போய் கேட்டாங்கல்ல. அப்போ நம்மளோட இருக்கிற மேஜர் சோர்ஸ் வந்து பள்ளிப்பாட புத்தகம். அதை படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு புத்தகமா அதர் சோர்சஸ் அப்படின்றத நம்ம வந்து படிக்கலாம். அப்ப நான் பிளான் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஓல்டு புக் தான் நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். எதனால சார் எடுத்தோடனே ஓல்டு புக்ல பிளான் பண்ணீங்க, ஓல்டு புக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரோட டவுட் ஒன்று இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன், நியூ புக்ஸை படிக்கிறதோட இந்த ஓல்டு புக்ஸை தமிழ் படிக்கிறவங்க அவ்வளோ அருமையா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒவ்வொரு கான்செப்டுமே அல்டிமேட்டா புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமா ஒரு ஃபீல் வரும். புது புக்லயும் நல்லா தான் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி பழைய புத்தகத்துல இலக்கணம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பிளான் பண்றோம் அப்படின்னா இந்த 3 நாள்ல பண்ண 6th முடிக்கிறோம். முடிக்க முடியுமா சார், 3 புக் இருக்கே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா இந்த ஓல்டு புக் பொறுத்த அளவுக்கு ஒன்லைனர்ஸ் இருக்கு தெரியுங்களா, அந்த ஒன்லைனர் பேஸ் பண்ணி தான் எடுக்க போறேன். அந்த ஒன்லைனர் எப்படி அப்படின்னா லைன் பை லைன் என்ன பண்றேன் அப்படின்னா புத்தகத்துல இருந்து எடுத்துட்டு வரேன். புத்தகத்துல இருந்து லைன் பை லைன் பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், ஒவ்வொரு வரியிலுமே பார்த்தா முக்கியமான கேள்விகள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமானது வந்து எடுத்துட்டு வரோம். அப்படின்னு பாக்குறப்ப முதல் 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6th முடிக்க போறோம். அடுத்த பாருங்கப்பா, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7th ஸ்டார்ட் பண்ண போறோம். டேர்ம் 1. அதே மாதிரி பிப்ரவரி 20ஆம் தேதி பார்த்தா டேர்ம் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க பிப்ரவரி 21 அப்படின்றது பார்த்தா நமக்கு வந்து சனிக்கிழமைப்பா, சாட்டர்டே. அப்ப சாட்டர்டே இதுக்கு அப்புறம் எவ்ரி வீக் என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்க போகுது. அந்த ஸ்பெஷல் செஷன் என்னவா இருக்க போகுது, தமிழோட அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டா இருக்க போகுது. புரியுதுங்களா? அப்போ 5 நாட்கள் அப்படின்றது நம்ம என்ன பண்ண போறோம், ஓல்டு புக் படிக்க போறோம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் அப்படின்றது படிக்க போறோம்.
ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம், பிப்ரவரி 23 மண்டேல இருந்து வரோம். ஓகே, அப்படின்னு பாக்குறப்ப பாருங்க, ஓகே டேர்ம் 3 அதே மாதிரி பார்த்தா 8th டேர்ம் 1, 8th டேர்ம் 2, 8th டேர்ம் 3, அடுத்து 9th டேர்ம் 1 அப்படியே பார்த்தா திங்கள்ல இருந்து வெள்ளி வரை வந்துருச்சு. டெய்லி சாயங்காலம் என்னது 5 மணிக்கு அல்டிமேட்டா நம்ம செஷன் இருக்க போது எல்லாமே பண்ண ஓல்டு புக் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து கொடுக்குறோம். ஓகே, ஏன்னா ஓல்டு புக் வந்து நிறைய பேர்ட்ட இல்ல, அதனால நம்ம என்ன பண்றோம், ஒன்லைன்ல வச்சு எடுக்கிறதால அந்த பிடிஎஃப் என்ன பண்றேன் அப்படின்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ADA 24/7 மொபைல் ஆப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்க்கான பிடிஎஃப் நான் ஃப்ரீயாவே கொடுத்துறேன். இதை நீங்க படிச்சாலே போதும். ஓல்டு புக்லாம் நீங்க இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு படிக்கிறத விட அது பெரிய விஷயம். அதனால அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்லைனர்ஸ் எல்லாமே கொடுக்கறதால நீங்க தாராளமா நம்மளோட செஷன் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்த சனிக்கிழமை பிப்ரவரி 28ஆம் தேதி வந்துருச்சுப்பா. ஓகே, தமிழ் அவுட் சோர்ஸ் கண்டென்ட் சனிக்கிழமை வந்து பாக்குறோம். அடுத்து பாருங்க மார்ச் 2ல இருந்து மார்ச் 6 வரையும். ஓகே, 9th பாருங்க, ஓகே டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, 10ஆவதுல மட்டும் நம்மளுக்கு வந்து 10 யூனிட் கொடுத்துருக்காங்கப்பா. அதனால முதல் நாள் பாத்தீங்கன்னா முதல் 3 யூனிட், அடுத்த 3 யூனிட், அடுத்த ஒரு 4 யூனிட். சோ அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மார்ச் 6ஆம் தேதியில என்னப்பா பண்றோம், ஒட்டுமொத்தமான 6ஆவதுல இருந்து 10ஆவது வரை ஓல்டு புத்தகத்தை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்றோம். புரியுதுங்களா என்னன்னு? அப்ப இதோட ஒட்டு மொத்தமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்றா, ஓல்டு புக் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் தமிழ் ஓல்டு சோர்ஸ்க்கான கண்டென்ட் அப்படின்றத கொடுக்குறோம். அடுத்தது நம்ம அப்படியே விட்டு போயிடுறது இல்ல, என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 6th இருந்து ஓகே 10th வரையும், அதுவும் குறிப்பா பார்த்தா இந்த ஓல்டு புக் இருக்கு தெரியுங்களா, ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி மட்டும் நம்ம வந்து 3 மணி நேரம் எடுக்கிறோம். ஓகே, 3 கிளாஸா நான் கொடுக்குறேன். அதனால சிறப்பு இலக்கணம் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3. ஓகே, ஏன்னா இதை நம்ம வந்து பாக்குறப்ப ஓகே ஒன்லைனர் பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து என்னதுப்பா, கவிதைகள் இருக்க போது, அதே மாதிரி இப்ப துணைப்பாடம் இருக்க போது, அதே மாதிரி ஏதாவது ஒரு பாடம் இருக்க போது, ஆசிரியர்கள் பத்தி இருக்க போது, இலக்கணத்தை பத்தி கொஞ்சம் வந்து நடத்தும். ஆனா இந்த 3 நாள்ல 6th இருந்து 10th வரை இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கணத்தை 3த்தையும் நம்ம வந்து முடிச்சிரும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்னாச்சு, ஒட்டு மொத்தமா முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. 6ஆவதுல இருந்து 10ஆவது வரை இலக்கணத்துக்கு நம்ம ஸ்பெஷலா பார்த்தாச்சு, நடுவுல பார்த்தா ஓல்டு புக் கண்டென்ட்டையும் பார்த்தாச்சு, அதே மாதிரி இப்ப அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டையும் பார்த்தாச்சு. அல்டிமேட்டா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மார்ச் 11ஆம் தேதி, அதாவது 21 நாள், ஃபர்ஸ்ட் 20 days அப்படின்றது நம்ம என்னப்பா பிளான் பண்ணிருக்கோம், ஆப்வியஸ்லி பார்த்தா அவுட் சோர்ஸ் கொஞ்சம், அதே மாதிரி பழைய புக் ஃபுல்லாவே முடிக்கிறோம். அடுத்தது மார்ச் 12ல இருந்து நம்ம என்ன பிளான் பண்ணிக்கிறோம்னா 6th டேர்ம் 1 ஓகே தமிழ் நியூ புக். ஓகே, இந்த ரெட் இதுல இருக்கு தெரியுங்களா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஃபுல்லாவே நியூ புக் தான். சோ அப்போ 6th டேர்ம் 1, டேர்ம் 2, அதே மாதிரி பார்த்தா டேர்ம் 3 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துறோம். அதே மாதிரி 7th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, 8th டேர்ம் 1. அதே மாதிரி மார்ச் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாட்டர்டே அப்படின்றதால உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே அதுக்கப்புறம் தமிழுக்கான அவுட் சோர்ஸ் கண்டென்ட் தான் கொடுக்க போறோம். ஓகே, அதே மாதிரி 8th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. இந்த 9th 10th மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, ஆனால் 9th 10th மட்டும் பார்த்தா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5. 9th மட்டும் பார்த்தா 5 பார்ட் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 10th புக்குமே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 5 பார்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். இங்க பாருங்க 10th பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5. இந்த 5 பார்ட்ல ஒட்டு மொத்தமா 10th புது புக்கை முடிக்கிறோம். அதே மாதிரி 9th புது புக்கை நம்ம முடிக்கிறோம். இது இல்லாம நடுவில் நம்மளுக்கு என்னப்பா தமிழ் அவுட் சோர்ஸ் கண்டென்ட் அப்படின்றது பேரலா நம்ம வந்து போயிட்டு இருக்கு. சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எப்படி பழைய புத்தகத்துக்கு 3 சிறப்பு இலக்கணம் பார்த்தோமோ, புது புத்தகத்துக்கு பார்த்தா 3 சிறப்பு இலக்கண வகுப்புகள் பார்க்க போறோம். இதுல நம்ம வந்து 6th இருந்து என்ன பண்ண போறோம், 10th புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கணத்தை பார்க்க போறோம்ப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி என்னப்பா தமிழ் அவுட் சோர்ஸ் கண்டென்ட் வருது. அதே மாதிரி ஏப்ரல் 13ஆம் தேதி ஒட்டுமொத்தமான முழு திருப்புதல் எதற்கு, ஓல்டு புக்குக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒண்ணு. அதே மாதிரி ஏப்ரல் 14ஆம் தேதி முழு திருப்புதல் எதுக்கு, ஓகே நியூ புக்ஸ்க்கு. ஓகே, இதை தாண்டி வேற ஏதாவது ஸ்கெடியூல் வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஒட்டு மொத்தமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முடிச்சு விட போறோம். ஓகே, இந்த 50 days முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே நம்ம +1 +2 நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, +1 + வந்து கேள்விகள் அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா 6th இருந்து 10th. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு பக்கம் பழைய புக்கு போகுது, நடுவுல வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன பண்றோம்னா அவுட் சோர்ஸ் கொண்டு போறோம். பழைய புக்கு முடிஞ்சோடனே புது புக் நம்ம கொண்டு போறோம். நடுவுல இலக்கண வகுப்புகள் எடுக்கிறோம். சோ ஃபைனலா பண்ணா 20 டெஸ்ட். சோ டோட்டலா பண்ணா டே 50வது நாள் நம்மளுக்கு எங்க வரப்போகுது, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரப்போகுது. ஓகே, இன்னைக்கு என்னப்பா பிப்ரவரி 14. ஓகே, சோ அதாவது பார்த்தா காதலர் தினம் அப்படின்றது நமக்கு நேத்து தான் வந்து நடந்திருக்கு சரிங்களா. இன்னைக்கு வந்து 15ஆம் தேதி சரிங்களா. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே 2 மாசம் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிடுறோம், பிளான் பண்றோம். ஓகே, சோ பிப்ரவரி 15, ஓகே சோ மார்ச் ஏப்ரல் 14ஆம் தேதி வரையும் பார்த்தா நம்மளோட பிளானர் அப்படின்றது இருக்குது. கண்டிப்பா இந்த 60 days அப்படின்றது உங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இது இல்லாம பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா செகண்ட் வீக்ல இருந்து ஓகே உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். இதுவுமே பார்த்தா நம்மளோட ADA 24/7 மொபைல் ஆப்ல தான் போகும் சரிங்களா. சோ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சோ அப்போ ஓகே நம்ம நல்லா சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட செஷனுக்கு நீங்க டெய்லி வர மாதிரி இருந்தா வரணும், அவ்வளவுதான். இந்த 50 நாள் ஓகே நான் வந்து என்னோட முழு உழைப்பை நான் போற ரெடியா இருக்கேன் சார் அப்படின்ற இருக்கின்ற மாணவர்கள் மட்டும் தயவு செஞ்சு நம்ம செஷனை அட்டன் பண்ணா போதுமானது. ஏன்னா நம்மளோட
குவாலிட்டியை விட குவான்டிட்டியை விட குவாலிட்டி அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மறக்காம அந்த குவாலிட்டியை நீங்க உட்காந்து படிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ என்னோட தரப்புல இருந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தமிழுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ் எடுத்தது, அதுக்கப்புறம் பல நாளுக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுல ஒரு நல்ல ஒரு தொடக்கமா பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் களஞ்சியம் அப்படின்ற ஒரு செஷன் இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுப்பா. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளோட அடா 24/7 ஓகே ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்றது இப்போதைக்கு போகோ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் பார்த்தா போகோ ஆஃபர். நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணணும் அடா 24/7 ஜாயின் பண்ணும் அப்படின்னாலுமே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வேலிடிட்டி கொடுக்குறோம்ப்பா. இதற்கு முன்னாடி 1 இயர் இருந்த பேட்ச்லாம் இப்போதைக்கு டபுள் வேலிடிட்டி என்ன அப்படின்னா இப்போ 1 இயருக்கு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 1 இயர் அப்படின்றத நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே, பெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்றேன் இந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்பா. இது வாங்குறப்ப குரூப் 1 ஆக்சஸ் பண்ணிக்கலாம், குரூப் 2 ஆக்சஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4 ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு அட்வான்டேஜான விஷயம் சொல்லிட்டுங்களா, உங்களுக்கு யூடியூப்ல இவ்வளவு விஷயம் நான் செய்யறேன் அப்படின்னா பெய்ட் கிளாஸ்ல நான் தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கான தமிழ் வகுப்புகள் அப்படின்றது இருக்க போறேன். அப்போ அமௌண்ட் பே பண்ணி படிக்கின்ற மாணவர்கள் எந்த அளவுக்கு நம்ம உள்ள பண்ணுவோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப அந்த அளவுக்கு வெறித்தனமா நம்ம என்ன பண்றோம், கிளாஸஸ்லாம் அல்டிமேட்டா எடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஸோ பெய்ட் கிளாஸ்ல மறக்காம ஜாயின் பண்றேங்க. ஓகே, அதுவும் குறிப்பா இந்த குரூப் 2 குரூப் 4 பொறுத்த அளவுக்கு தமிழ் அதே மாதிரி யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 கிட்டத்தட்ட 130 கேள்விகள் நம்ம எடுக்கக்கூடிய கேள்விகள் தான் வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட செஷனை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ மறக்காம பெய்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா Y836 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் தகவல்கள் வேணும், டவுட் இருக்கு அப்படின்னா Y836 அருணன் இது என்னோட டெலிகிராம் ஐடிப்பா. ஜஸ்ட் நீங்க டைரக்டா என்னோட டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து எந்த பேட்ச் பத்தின வேணுமோ அதற்கான அவேர்னஸ் அப்படின்றது நான் கொடுக்குறேன். Y836 அருணன் அப்படின்னு என்னோட டெலிகிராம் ஐடி. நீங்க பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணா Y836 படினா 22% அப்படின்றது ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்க பேட்ச் வாங்கினா மறக்காம என்னட்ட ஒரு சஜஷன் மட்டும் நீங்க கேட்டு வாங்குங்க அப்படின்றத என்னோட வேண்டுகோள். சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்கெடியூல் எந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இருக்கும், ஓகே இந்த ஸ்கெடியூலுக்கு எந்த அளவுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 50 நாள் எல்லாமே ஓகே முழு மூச்சா உட்காந்து படிக்க ரெடியா அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப 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 முக்கியமானது. நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் தான் ஒவ்வொரு நாளுமே பார்த்தா அடுத்த கட்ட நகருக்கு நம்ம முன்னெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு தூணா இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம்பா. ஓகே, சோ நாளைக்கு நம்மளோட செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். தமிழ் களஞ்சியம் மாணவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாளையிலிருந்து நம்மளோட செஷன் அப்படின்றது ஈவினிங் 5 மணிக்கு இருக்க போது மறக்காம வந்துருங்க. மறந்தும் இருந்து விடாதீர்கள். உங்களோட நண்பர்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஓகே நம்மளோட தமிழ் பிளானர் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச்.